சுப்பு, வாங்க அண்ணி. சுப்பு, இப்ப நீ என்ன பேசிட்டு இருந்த? மாப்பிள்ள காயத்ரியோட பெங்களூர் போயிட்டாரா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீ எதுவும் பேசாத. சுப்பு, சொல்லு, மாப்பிள்ள காயத்ரியோட போயிட்டாரா? என்கிட்ட எதையும் மறைக்க நினைக்காத. உண்மையை சொல்லு சுப்பு, இல்லைன்னா நானும் உன் அண்ணனை தற்கொலை பண்ணிட்டு செத்துருவோம். அண்ணி, நான் சொல்றத கேளுங்க. நடந்ததே வேற. அததான் சொல்லி தொலைய. ஏன் இப்படி எங்க உயிரை வாங்குற? அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னல, இந்த வீடை வேணா எங்க கூட வந்துருன்னு. அதையும் நீ கேட்கல. இப்படி உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு எங்களையும் ஏடி சாகடிக்கிற? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் பிள்ளைக்கு என்ன கெட்ட நேரமோ தெரியல. இல்லம்மா, எங்க பொண்ணுக்குதான் கெட்ட நேரம். உங்களை உங்க குடும்பத்துல நல்லவங்க நம்பி சம்பந்தப்பட்டு பாருங்க. எங்க புத்திய செருப்பால அடிக்கணும். அண்ணி, வாய மூடுங்க. எங்க அத்தைய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என்னடி என்னடி பெரிய அத்தை? பெத்த புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு வக்கு இல்ல. இவங்களுக்குலாம் மரியாதை ஒரு கேடா? இத பாருங்க, எங்க அம்மாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். பேசுவேன், நீ 1000 தடவை பேசுவேன். ஏமா பயிர் எரியுது. அநியாயமா எங்க பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமாக்கிட்டீங்களே. உங்க பிள்ளைக்கு அவளை பிடிச்சிருந்ததுன்னா அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே. ஏமா அத மறைச்சு எங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தீங்க? ஐயோ ஐயோ அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுங்க. என்னடி நீ ஒரு கதை சொல்லி மறுபடியும் என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? இங்க பாரு, மரியாதை கேக்குற, உண்மையை சொல்லு. அவருக்கு காயத்ரி மேல இன்னும் பழைய ஆசை அப்படியே தான் இருக்கு. கடவுளே கடவுளே, அவரு பார்வையில படக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவ பெங்களூருக்கே டிரான்ஸ்பர் ஆகி போனா. ஆனா எப்படியோ அவ அங்க போயிருக்கிற விஷயத்தை இவர் தெரிஞ்சுக்கிட்டு இவரும் பெங்களூருக்கு போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடந்ததுன்னு இன்னும் எங்க யாருக்கும் சரியா தெரியல. ஆனா சென்னையில இருந்து கஞ்சா கடத்திட்டு வந்தாருன்னு சொல்லி அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாவி பாவி படுபாவி, இப்படி ஒருத்தர் இருப்பான். சுபு, இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது. மரியாதையா என் கூட கிளம்பு. அண்ணி, என்ன அண்ணி? தயவு செஞ்சு நான் சொல்றத முழுசா கேளுங்க. போலீஸ்ல இருந்து அவர் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு ஓடினப்போ காயத்ரி அவரு கூட ஓடினதா போலீஸ் சொல்றாங்க. ஓடும்போது வேன்ல அடிபட்டு இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. காயத்ரிக்கு என்ன ஆச்சு, எங்க போனானே தெரியல. ஐயோ, தாங்க முடியல சுப்பு, நான் செத்துருவேன் போல இருக்கேன். தேவையாடி உனக்கு இதெல்லாம்? தெரியல அண்ணி, இது நான் விரும்பி ஏத்துக்கிட்ட வாழ்க்கை. இப்ப வரைக்கும் அவரை தவிர இன்னொருத்தரையும் புருஷனா என் மனசுல நினைக்க முடியல. சாகுற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன்னு எனக்கு தோணுது. ஆனா எப்படியாச்சும் அவரை மாத்தணும், திருத்தி சரி பண்ணணும். எனக்கு மட்டும்தான் அவரு புருஷனா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தோட இருக்கு. இத பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் தொலைச்சு தலை முழுக்கிட்டு வா என் கூட. இது பாருங்க, என் தம்பி தப்பு பண்ணிருக்கான் தான். ஆனா நீங்க அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவன் வரட்டும்,
வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது பேசி அவனை மாத்திடலாம். முடியாது. எங்களுக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. எப்ப ஒருத்த கட்டின பொண்டாட்டிய ரெண்டாவது பொண்டாட்டின்னு வாய் கூசாம சொல்றானோ எப்படி அவனை சகிச்சு வாழ்க்கை நடத்த முடியும் நம்புறீங்க? நான் வாழ்வேன் அண்ணி, நிச்சயம் வாழ்வேன். சுப்பு, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன். இனிமே நான் சாகுற வரைக்கும் இதுதான் என்னோட வீடு. சூர்யா தான் என்னோட புருஷன். காலம் பூரா கண்ணீர் தான் என்னோட விதினாலும் பரவாயில்ல, சந்தோஷமா அதை நான் அனுபவிச்சுட்டு போறேன். ஆனா நான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை சரியில்லைன்னு தூக்கி வீசிட்டு உங்களோட வரத்துக்கு என்னால ஒரு காலம் சம்மதிக்க முடியாது. என் வீட்டுக்காரர் இப்ப சரியா இல்லதான். நான் இனிமேலும் இதை மறைக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா அவரு எப்பவும் இப்படியே இருந்துட மாட்டார் அண்ணி. அப்படி அவர் இருக்க விட்டேன்னா நான் சரியான பொண்டாட்டி இல்லைன்னு அர்த்தம். என்னோட கடமை அவரை சரி பண்றதுதான். அதை செஞ்சுட்டு சந்தோஷமா அவர் கைய கோத்துக்கிட்டு நான் நம்ம வீட்டுக்கு வரேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க இந்த பக்கம் வராதீங்க. சுப்பு, போங்க அண்ணி. ஏங்க, காயத்ரி கிட்ட இருந்து போன் வந்து 5 நாள் ஆகுது. எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவும் தெரியல. நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டே லட்சுமி. நீ உன் கவலையை வெளிக்காட்டுற, நான் காட்டல. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு தடவை நேர்ல போயாவது பாத்துட்டு வாங்களேன். விளையாட்டு போல இன்னையோட 5 நாள் ஆகுதுங்க அவ போய். இப்படி போன் பண்ணாமலே இருந்தான்னா என்னங்க நினைச்சுக்கிறது? அப்பா, எனக்கு என்னமோ அம்மா சொல்றதா கரெக்டானு தோணுது. அங்க அக்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நமக்கு ஒண்ணுமே தெரியாதே. அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. ஒருவேளை அவளுக்கு அங்க வேலை ஜாஸ்தியா இருக்கலாம், வேலை சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதையெல்லாம் சரி பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது போன் பண்ணலாம்னு நினைச்சிட்டான் இல்லையா? காரணத்தை நீங்க யோசிக்காதீங்க. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு என்னால தாங்கிக்க முடியாதுங்க. ஏன் லட்சுமி இப்படிலாம் பேசுற? காயத்ரிக்கு ஒன்னும் ஆகாது. ஆமாமா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. அவதான் மலையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிக்கிறவளாச்சு. அவளால மத்தவங்களுக்கு தான் கஷ்டம். ஏங்க உங்க பொண்ணு எங்க வயிற்றுல கொட்டிக்கிறா? அதான் நமக்குள்ள ஒண்ணு இல்லன்னு ஆயிடுச்சுல. திரும்ப திரும்ப என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறாளே. இதெல்லாம் பாவம்னு பெத்தவங்க உங்களுக்கு கூட தோணாதா? அம்மா, நீங்க எதுக்கு வந்தீங்க, என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாதுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி புரியும்? உங்க பொண்ணு இங்க என் தம்பி வாழ்க்கையை சீரழிச்சது பத்தாதா? இப்ப பெங்களூர்ல போய் உட்காந்துக்கிட்டு அங்க என் தம்பியை வர வச்சு அவன் வாழ்க்கையை சீரழிக்கணுமா? ஏய், நாக்க அடக்கி பேசு. எங்க பொண்ணு பெங்களூர் போன விஷயம் எங்க வீட்டை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நாங்க யாருக்கும் சொல்லவும் இல்ல. நம்ப சொல்றீங்களா இத? ஏங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க? அப்புறம் ஏதாவது சொல்லிட போறோம். உங்க பொண்ணு ஏங்க இப்படி இருக்கா? திருட்டுத்தனமா சூர்யாவை பெங்களூருக்கு வரவழைச்சு சுப்புவுக்கு எதிராக அவனை திசை திருப்புறாளா? வாய மூடுமா.
இப்படி எல்லாம் பேசினா உன் நாக்கு அழுகி போயிடும். அது எப்படி அழுகுன்னு நாங்களும் பாக்குறோம். பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்க. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நாங்க பேசல, எங்க வயிற்றுச்சல் தான் பேசுது. அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. உங்க பொண்ணு பண்ண காரியத்தை முழுசா கேட்டீங்கன்னா அப்ப புரியும் எங்க கோபம் என்னன்னு. அப்படி என்னம்மா பண்ணிட்டா? என்ன பண்ணலன்னு கேளுங்க. திருட்டுத்தனமா என் தம்பிய பெங்களூருக்கு வர சொல்லி அவனோட ஊர் சுத்தி இருக்கான். சுப்புவோட வாழ ஆரம்பிச்ச என் தம்பியோட மனச மறுபடியும் கலைச்சிருக்கான். பத்தாக்குறைக்கு அங்க போய் என்ன பண்ணி தொலைச்சாலும் இப்ப போலீஸ் கேஸ்னு வந்து தொலைஞ்சிருக்கு. லட்சுமி, ஐயோ என்னம்மா சொல்றீங்க? என்ன கதையா சொல்றாங்க இங்க? உங்க பொண்ணு என்ன செஞ்சான்னு தெரியல. என் தம்பி கஞ்சா கேஸ் அது இதுன்னு போலீஸ் என்னென்னவோ விஷயத்துல மாட்டிருக்கான். ஏதோ தப்பிச்சு ஓடினாங்கன்னு வேற ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது வேன்ல அடிபட்டு என் தம்பி இப்ப கோமால கிடக்குறான். போதுமா உங்களுக்கு நிம்மதி தானே? இவ்வளத்தையும் பண்ணிட்டு உங்க பொண்ணு கூசாம எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அது சொல்லி இவங்க கிட்ட இத சொல்லி வேற தெரியணுமாமா? இத பாருங்க, கடைசியா சொல்றோம், இதெல்லாம் சரியில்லை. எங்க பொறுமைக்கு ஒரு அளவிற்கு சொல்லிட்டோம். போனா போகுதுன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க நாங்களும் பொறுமையா போவோம்? மரியாதையா உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்து அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இல்லனா என் புள்ள மாதிரி எத்தனை பேர் குடிய கெடுப்பாளோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நீ வாடி. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. உங்கள மாதிரி தான் 4-5 நாள் முன்னாடி சூர்யான்னு ஒரு தம்பி இங்க வந்தாரு. காயத்ரி எங்கன்னு கேட்டாரு. உங்ககிட்ட சொன்ன அதே பதில தான் அந்த தம்பிகிட்டயும் சொல்லி அனுப்பிட்டேன். காயத்ரி இங்க வரலப்பா. இல்ல சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். காயத்ரி நிச்சயமா பெங்களூர் தான் சார் வந்திருக்கா. உங்க கம்பெனில தான் ஜாயின் பண்ணியிருக்கா. திரும்ப திரும்ப இதே சொல்றீங்களே. நான் தான் ஜாயின் பண்ணலன்னு சொல்றேனே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நானே பர்சனலா அந்த பொண்ணை சென்னையில இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். திறமசாலியா இருக்காளன்னு வேலையும் கொடுத்தேன். வேலையில அந்த பொண்ணு கிட்ட ஒரு தெளிவு இருந்தது. வேகமா வேலையை கத்துக்கிட்டா. அதனால தான் ஹெட் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சம்பளத்தையும் ஏத்தி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு எம்டியா என்னால இதைத்தான் செய்ய முடியும். ஆனா கிடைச்ச வேலைக்கு அந்த பொண்ணு வந்து சேரலன்னா அதுக்குமா நான் பொறுப்பேத்துக்க முடியும்? சார், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. காயத்ரி உங்க கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவளே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பேசியிருக்கா. அதுக்கப்புறம் அவகிட்ட எந்த ஃபோனும் வரல. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வேற கம்பெனில இதை விட நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கலாம். அங்க போய் சேர்ந்திருக்கலாம். இல்ல சார், கண்டிப்பா அவ அப்படிலாம் செய்ய மாட்டான். தம்பி, நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் கம்பெனில அந்த பொண்ணு இருந்தா இருக்கான்னு சொல்ல போறேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறேன். இல்லாத ஒருத்திய இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க பயப்பட மாட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சார், ஒருவேளை இந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோன்னு தோணுது. பெங்களூர் வரைக்கும் வந்த பொண்ணு வேலைக்கு சேரல. ஆனா வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. காயத்ரி ஏன் அப்படி போய் சொன்னான்னு எனக்கு தெரியல. ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் இல்லையா? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பெங்களூர்ல இருந்தா அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா?
அப்படி யாராவது இருந்தா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பாருங்க. ஏன் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? நீங்க கிளம்புங்க தம்பி. காயத்ரியோட தோடு. அப்போ அவ இங்கதான் வந்திருக்கா. என்ன என்னையா கேக்குறேன்ல? என்ன ஒண்ணும் இல்ல. என்ன முழிக்கிற? போ ஓ என்னடா? ஒண்ணும் இல்ல. அம்மா ரேணுகாக்கா வராங்க. வாமா. வாரேனுக்கா, வா உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா, இருக்கட்டும். பாட்டி எப்படி இருக்காங்கம்மா? நல்லா இருக்காங்கப்பா. உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அநேகமா இந்த வீக்ல ஒரு நாள் இங்க கிளம்பி வந்தாலும் வந்துருவாங்க. நானே அவங்கள வந்து ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முடிய மாட்டேங்குதுமா. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்க முடியும்? ஏன்பா எல்லாம் தான் சரியா போச்சே. கௌரி நல்லா இருக்கால? கௌரிய பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு காயத்ரிய பத்தி கவலைப்படுன்னு ஆண்டவன் சொல்றாம்மா. இத நாங்க எங்க போய் புலம்புவோம்? ஏன் காயத்ரிக்கு என்னாச்சு? அவ பெங்களூர்ல தானே இருக்கா? ரேணுகா, காயத்ரி உன் ஃப்ரெண்டு. அவளை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். அவ எங்க பொண்ணா இருந்தாலும் நாங்க அவளை எவ்வளவு தூரம் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கோன்னு எங்களுக்கு இப்ப சந்தேகமா இருக்குமா. நடக்கிற விஷயம், கேள்விப்படுற விஷயம் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா. காயத்ரிக்கு என்னதம்மா ஆச்சு?